வேதா கிட்ஸ் சேனல். ஆமை மும்மூர்த்திகளும் ஆக்ரோஷமான ஆற்று வெள்ளமும். ஒரு அமைதியான ஆற்றங்கரையில் 3 நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். வேகன் வேகம்தான் வெற்றி என்று நம்புபவன். நிதானன் யோசித்து செய்பவன். குட்டி சின்னதாயிருந்தாலும் நல்ல மனம் கொண்டவன். ஒரு மாலை வானம் திடீரென மாறியது. காற்று வேகமாக வீசத் தொடங்கியது. அச்சச்சோ! பயப்படாதீர்கள், நாம் ஒன்றிணைந்தால் சமாளிப்போம். ஆற்றின் நீர்மட்டம் உயர்ந்ததை நிதானன் கவனித்தான். ஓட்டம் முன்னை விட வேகமானது. நண்பர்களே, வெள்ளம் வரப்போகிறது. அந்த உயரமான பாறைக்கு செல்ல வேண்டும். நான் வேகமாக போய் சேர்ந்து விடுவேன். நீங்கள் மெதுவாக வாருங்கள். வேகன், தனியாக செல்லாதே. வானம் முழுவதும் கருமேகங்கள். மழை கொட்டியது. ஆறு கரை புரண்டு ஓடியது. பலத்த காற்று வீசியது. வேகன் நிலை தடுமாறினான். ஒரு தவறான அடியில் அவன் வெள்ளத்தில் விழுந்து விட்டான். நீர் அவனை இழுத்துச் சென்றது. குட்டி பயந்தான். ஆனால் நிதானன் பயப்படவில்லை. ஒருவரை ஒருவர் பற்றிக் கொண்டனர். ஒரு ஆமைச் சங்கிலி போல. ஒற்றுமை அவர்களை காத்தது. வேகனை பார்த்தனர். நிதானன் மரவேரை பிடித்தான். குட்டி தைரியமாக முன்னேறினான். வேகனின் கையை பற்றிக் கொண்டான். நன்றி. மூவரும் ஒரு பலமான சங்கிலி. மெதுவாக இழுத்தனர். இறுதியாக கரை சேர்ந்தான். பயந்து விட்டேன். உதவி செய்ததற்கு நன்றி. அனைவரும் சோர்வடைந்தனர். மழை குறைந்தது. வானம் தெளிவடைந்தது. பாதுகாப்பான பாறைக்கு சென்றனர். வெள்ளம் கீழே கொந்தளித்தது. வேகன் நடுங்கினான். நண்பர்களை பார்த்தான். என்னை மன்னித்து விடுங்கள். வேகம் மட்டும் போதாது. ஒற்றுமைதான் பலம். இயற்கை அமைதியானது. சூரியன் மீண்டும் உதித்தான். நாம் இப்போது பாதுகாப்பாக இருக்கிறோம். ஆம், இயற்கை நம்மை காப்பாற்றியது. நான் பெருமைப்படுகிறேன். அன்று முதல் எப்போதும் இணைந்தே செயல்பட்டனர்.
தனித்து நின்றால் மரம் கூட சாயும், இணைந்து நின்றால் காடும் அசையாது. ஒற்றுமையே உண்மையான பலம்.